தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் கைவிடப்பட்ட கொல்லைப்புறம் போல் கண்டுகொள்ளப்படாமல் உள்ளது என ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. தென் மாவட்டங்களில் தொழில்துறைக்கான ஏராளமான வாய்ப்புகள் இருந்தும் மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்றும் புகார். தருமபுரியில் கலெக்டர், எஸ்பி என எந்த அதிகாரியும் தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் பேசுவது போன்ற ஆடியோ. தான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் அதிகாரி இருக்க முடியாது என்று தர்மசெல்வன் பேசுவது போன்ற ஆடியோ வெளியானது. கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும், கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரே அதிகாரி கூட நான் சொல்றது கேட்கலாம், அந்த அதிகாரி இருக்க மாட்டாங்க. இதுல யாரும் தலையிட முடியாது. நீங்க நினைக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது. நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும். அதை நீங்க உணர்ந்துக்கணும். சரிங்களா? காவல்துறை மிகவும் விருப்பப்படுவதால் இன்று மாலை 6 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக இருப்பதாக சீமான் அறிவிப்பு. நடிகை வழக்கை முடிக்க உயர்நீதிமன்றம் 3 மாதம் அவகாசம் கொடுத்தும் போலீஸ் ஏன் அவசரம் காட்டுகிறது என்றும் கேள்வி. போய் இப்ப கலந்தாய்வு முடிச்சுட்டு போய் இறங்கி முடிவு போவேன். இது ரொம்ப ஆர்வப்படுறாங்கல்ல, நம்மளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லி தான் விசாரிப்பாங்க. போவேன். போய் எப்படி நம்ம போய் இறங்க எப்படி 6:30 ஆயிரம் 6 மணியை போல போவேன். உறுதியாக போவேன். வீட்டில் இருந்த தனது மனைவியிடம் சம்மனை ஏன் போலீசார் கொடுக்கவில்லை என சீமான் கேள்வி. சம்மன் தான் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா என்றும் வினா. வீட்டில் யாருக்கான்னு கேட்டுருக்கலாம். என் மனைவி இருக்காங்க, என் மனைவி கொடுத்துருங்க. அவங்க சட்டம் படித்தவங்க, இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. நீ கதவுல ஒட்டிட்டு அதை கிழிச்சாங்கிறதுக்காக நீலாங்கரை காவலர் அந்த ஆய்வாளர் வேக வேகமாக இதை அடித்து இழுத்துட்டு போக வேண்டிய தேவைன்னு இருக்கு. அவர் ஒட்டிட்டு போயிட்டார்ல, வலசரவாக்கு காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு. படிச்சிட்டோம்ல, இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துடுச்சு. அப்புறம் அதை அதுக்கு அங்கே படம் காட்டணுமா? அதை வர போகிறவங்களுக்குலாம். தன்னை சமாளிக்க முடியாமல் நடிகைகளையும் பெண்களையும் திமுக முன்னிறுத்துவதாக சீமான் குற்றச்சாட்டு. தன் மீது தமிழகம் முழுவதும் 230க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதால் வழக்குகளுக்கு தான் பயப்படுபவன் இல்லை என்றும் விளக்கம். வீட்டின் முன்பு ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்து எடுத்து வரச் சொன்னது தான். முடிந்தால் போலீசார் தன்னை கைது செய்யட்டும் என சீமான் மனைவி கயல்விழி சவால். இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும். என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா? நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே, பேசிருக்கலாமே. ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே. என்னையே கைது பண்ணிட்டு போங்க. இல்லாட்டி நான் தான் கிழிக்க சொன்னேன். என்னதான் நான் தான் கிழிக்க சொன்னேங்க. அதை நான் சொல்லிதான் தம்பி கிழிச்சாரு. கைது செய்யப்பட்ட தங்கள் வீட்டு பாதுகாவலர் மற்றும் உதவியாளரை காவல் நிலையத்தில் வைத்து இரும்பு ராடால் போலீசார் தாக்கியுள்ளனர். சென்னை நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் மீது மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடர இருப்பதாக கயல்விழி பேட்டி. காவல் நிலையத்தை வச்சியும் இரும்பு ராடு வச்சு கடுமையா அடிச்சிருக்காங்க. இரும்பு ராடுல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க. இது ஏன் என்ன பண்ணிட்டாங்க? இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வழக்கு தொடருவோம். பிரவீன் பண்ணதுக்கு அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன். அவர் மேல அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது. நாம் தமிழர் தொண்டர்கள் சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வருமாறு கட்சியின் தலைமையகம் அழைப்பு. நடிகை கொடுத்த திருமண மோசடி புகாரில் இன்று மாலை 5 மணிக்கு சீமான் ஆஜராக உள்ளதை அடுத்து பெரும் கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 63,680 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கத்தின் விலை 50 ரூபாய் குறைந்து 7,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. துப்பாக்கியை வைத்து மிரட்டியதாக கைதான சீமான் வீட்டு பாதுகாவலருக்கு மார்ச் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். போலீசார் ஒட்டிய சம்மனை கிழித்ததாக கைதான வீட்டு பணியாளரும் சிறையில் அடைப்பு. சோழிங்கநல்லூர் நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினருடன் சீமான் வழக்கறிஞர்கள் வாக்குவாதம். தங்களை உள்ளே அனுமதிக்காமல் நுழைவு கேட்டில் காவல்துறையினர் பூட்டு போட்டதாக வழக்கறிஞர்கள் புகார். புதுச்சேரி கிரிப்டோ கரன்சியில் முதலீடு என கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை தீவிரம். துவக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வாலுக்கு எந்த வங்கிக் கணக்கில் இருந்து பணம் சென்றது என விசாரிக்க முடிவு. சமூக நலத்திட்டங்களை தொகுதி மறுசீரமைப்பு பாதிக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ பதிவு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்கக்கூடாது என வலியுறுத்தல்.
தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்ம மாநிலத்தோட சுயமரியாதை, சமூக நீதி, நம்ம சமூக நல திட்டங்களை பெரிதும் பாதிக்கும். இதை நீங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் மாநிலம் காக்க எழுந்து நிற்க வேண்டும். இந்தியாவுக்கே வழிகாட்டியா நாம போராட்டத்தை தொடங்கணும். இப்போ கர்நாடகா, பஞ்சாப், தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து நமக்கான ஆதரவு குரல் வந்திருக்கு. ஹிந்தியை திணிக்கவில்லை என்று கூறிக்கொண்டே அதற்கான முன்னெடுப்புகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கையை ஏற்காததால் நமக்கான நிதியை கொடுக்கவில்லை என வீடியோ பதிவு. நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் தினம் தினம் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. முதலமைச்சரின் இளமைக்கால சினிமா கனவுகளுக்கு பலிகடா தமிழக மக்களா என்றும் கேள்வி. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்பது போன்ற காரணங்களால் இந்திய பங்குச்சந்தைகளில் வர்த்தகம் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. தெலங்கானாவில் ஸ்ரீசைலம் சுரங்கத்திற்குள் சிக்கிய 8 பணியாளர்களை மீட்கும் பணி தீவிரம். குவிந்துள்ள இடிபாடுகளில் இரும்பு ராடுகளை வெல்டிங் மிஷின் மூலம் வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள மீட்புக் குழுவினர். கனடா, மெக்சிகோ பொருள்கள் மீதான 25% வரி விதிப்பு மார்ச் 4ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. சீன பொருள்கள் மீதான 10% வரி விதிப்பும் மார்ச் 4இல் அமலுக்கு வருவதாகவும் தகவல். ஆஸ்கர் விருது விழா மார்ச் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். சிவப்பு கம்பள விரிப்பு பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நடிகர் கோனன் ஓப்ரையன்.